உள்நாட்டு கலவரமா, தீவிரவாத தாக்குதலா, சாதி கலவரமா, மத கலவரமா? தண்ணீருக்காக கலவரம். தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விட்டதுக்காக கலவரம். என்னங்க இது அநியாயமா இருக்குது. தண்ணீருக்காக கலவரமானு கிளம்புற அறச்சீற்றம் புரியுது. ஆனா ஒரு நெடுந்தூர பயணத்துல பக்கத்துல வச்சிருக்கிறவரு நம்ம வச்சிருக்கிற தண்ணியை நம்பி பயணிக்க முடியுமா? அந்த பயணம் முழுக்க ஒருத்தருக்கு தண்ணீர் கொடுத்து உதவுவோமா? இல்லைங்கிறது தான் உண்மை. நாம ஏன் இப்படி ஆனோம்? செழிக்க செழிக்க இருந்த ஆறுகள்லையும் குளங்கள்லையும் குதிச்சு விளையாண்ட நாம, தாகம்னு வந்துட்டா இளைப்பாடுறதுக்கு தின்ன கட்டி வச்சிருந்த நாம ஏன் இப்படி ஆனோம்? நாமும் நம்ம ஊரும் இப்படி இல்லையே. கொட்டும் அருவி, அலைகள் மோதும் கடல், சூரியன் குதித்தாடும் நதி, குதித்ததும் மீனாய் உருமாறும் சிறுவர்கள், பசுமை போர்த்திய வயல்வெளிகள், பல மைல் தூரம் பயணித்து வந்து தாகம் தீர்த்து கொள்ளும் பெயரறியா பறவைகள், திண்ணையில் அமர்ந்தாலே உள்ளம் குளிர தண்ணீர்னு செழிப்பாத்தானே இருந்துச்சு நம்ம ஊரு. அப்படி என்னாச்சு நம்ம ஆத்துக்கு? கொக்குகளும் மீன்களும் சேர்ந்து வாழ்ந்த குளங்களுக்கு என்னாச்சு? காய்ஞ்ச ஆத்துல பசங்க குளிர்பானங்களால விளம்பரப்படுத்தப்பட்ட கிரிக்கெட் விளையாடுறாங்களே, நம்மோட சேர்ந்து நம்ம நிலமும் ஏன் தாகம் எடுத்து கிடக்குது? தண்ணி இல்லைன்னு சொல்லலைங்க, தண்ணி இருக்கு, ஆனா விவசாயம் பண்ண முடியலைங்க. ஆனால் தள்ளு மாதிரி குளிர் தள்ளு மாதிரி தள்ளி விட்டாங்க இத்தனை பேரையும் சேர்ந்துங்க. இதுக்கு மேலுக்கும் நாங்கள் என்ன சாமி பண்ணுறது? எங்களால் இன்னும் பண்ண முடியல. தென்னை மரம் பார்த்தா கொலை கொலையாக இருக்குங்க காய். எல்லாம் இந்த வட்டாரத்துலேயே 1-2 இதோட போகலைங்க. கவுண்டநாயக்கம்பாளையத்திலிருந்து எடுத்து வச்சனாலும் பூரா தங்கமாரியம்மன் கோயில்கிட்ட இருந்துங்க அத்தனை தென்னை மரம் பணம் இந்த தண்ணினாலே எல்லாம் செத்துதுங்க. நாங்களும் அதே மாதிரி செத்து மடிஞ்சிட்டு கிடக்கிறோங்க. உண்மையிலேயே இந்த தண்ணியில் போய் யாராச்சும் இறங்குவாங்களா? மனசாட்சி போய் நீ வட வரம்பந்து பார்த்தா தெரியுங்க. அத்தனை தான் நீங்கள் சீரழிஞ்சிட்டு இருக்கோம். பண்டம் பாடி எல்லாமே. இதுக்கு மேலுக்கு நாங்கள் என்ன சாமி பண்ணுறது? ஆண்டவன் செயலன்னு தான் இருக்கிறோம். நீர் மனிதர்கள் உட்பட அனைத்து உயிர்களுக்கும் இயற்கை தந்த கொடை. அதுவே விஷமாகி போச்சுன்னு நொந்து கண்ணீர் விடுற இந்த விவசாயியோட கவலைக்கு என்ன காரணம்? நாம வாழ்ற இந்த பூமி தண்ணீரால சூழ்ந்த கிரகம். அதுல 97 விழுக்காடு கடல் நீர்தான். 0.3% மட்டும்தான் குடிக்கிறதுக்கோ விவசாயத்துக்கோ வாய்ப்பு இருக்கிற நீர். மீதி பனிக்கட்டியாவும் கனத்த நிலத்தடி நீராவும் தான் இருக்குது. இத்தனூண்டு இருக்கிற தண்ணியையும் எப்படி நாம மாசாக்கினோம்? அந்த கதைய பேச போனா நம்ம வளர்ச்சியோட கதைய பேசி நிக்குது. திருப்பூர் பனியன் நகரம்னு சொல்லுவாங்க. பல்லாயிரம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணி ஈட்டி தருதுன்னு சொல்ற அந்த நகரம் இன்னைக்கு தண்ணீர் மாசுக்கு தலைநகரம் போல ஆகியிருக்கு. இது தொட்டிய மண்ணறை. திருப்பூர் 21வது வார்டுல அமைஞ்சிருக்கு. கிணத்து பாசனத்தை நம்பி இருந்த இந்த மண்ணுல விவசாயம் செழிச்சு வளர்ந்தது. இன்னைக்கு விவசாயம் பண்ண வழி இல்லை. பருத்தி விளைஞ்ச மண்ணுல பனியன் விளைஞ்சா போதும்னு நினைச்ச நம்ம வளர்ச்சி கண்ணோட்டம் இந்த மண்ணோட உயிரை கதற கதற வாங்கிக்கிட்டு இருக்கு. பயங்கரமா பாதிச்சிருக்குங்க. கிட்ட போக முடியாதுங்க. கிணத்தை தென்னு கிணறு பம்ப் செட் மோட்டார். அதான் அங்க ஒரு அந்த தென்னை மரம் தெரியுது. அங்கே மோட்டார் காடுங்க கிணறு இருக்குங்க. அது அங்க ஒரு கிணறு இருக்குங்க. அவத்துக்கே 2 கிணறு இருக்குங்க. எல்லாமே போச்சுங்க. நாங்க ரத்த கண்ணீரை வடிச்சிட்டு இருக்கிறோம். விவசாயம் பொய்த்து போன நிலையில வேளாண் குடிகள் தங்களுக்கு உதவி செய்யும் கால்நடைகளை பழக்கப்படுத்தினாங்க. இறைச்சி பால் தேவைக்காக ஆடு மாடுகளை மேய்ச்சி பிழைச்சிக்கலாம்னு நினைச்சவங்களுக்கும் இன்னைக்கு நிலைமை சரியில்லை. தாகத்துக்கு தண்ணியில வாய் வச்ச கால்நடைகள் இறந்து போறத பார்த்து கலங்கி நிக்கிறாங்க. நான் தண்ணி குடிச்சாவே ஏதோ ஒன்று செத்து போகுது. 50-60 வருஷம் மேய்க்கிறானுங்க.
இருக்கும் 10-15 உருப்படிகள் இருக்குங்க. அது ஏமாந்து போய் தண்ணி குடித்தாலே போகுது, ஒன்று குடிக்காதுங்க. இங்கே குடிச்சு போட்டு போகுது, ஒன்று அங்கே போய் குடித்தா செத்து போகுது. அந்த தண்ணினால் தானுங்க, அந்த சாலைப்பட்ட தண்ணி எல்லாம் இதில் தான் வருதுங்க, அதனால தான் அது சாகுறது. வானம் பொழியலன்னா பூமி விளையாதா? போர் பம்புகள் இருக்க பயமேன்னு அறிவியலை துணைக்கு அழைச்சு பயம் போச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா ஒரு கதவை திறந்த அறிவியல் மறுகதவை அடைக்குது. சாயப்பட்டறை கழிவுகளால ஒரு பக்கம் விஷமாகி போச்சுன்னா தொடர்ந்து உறிஞ்சதுல ஆயிரக்கணக்கான அடிக்கு கீழே தண்ணீர் போயிடுச்சு. சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஒரு 16 முழத்துலேயும் தண்ணி இருக்கும், நிறைய நிலம் விவசாயம் பண்ணுவோம். அப்புறம் அது அப்படியே 20 அடி ஆச்சு, 30 அடி ஆச்சு. 30 அடிக்கு ஆயில் இன்ஜின் வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மின் மோட்டார் வந்தது. அப்புறம் 60 அடி ஆகி இப்போ 100 அடி ஆகி 120 அடி ஆகி தண்ணியே கிணத்துல இல்லாமல் நிறைய ஆகிப்போச்சு. அப்புறம் ஆழ்குழாய் கிணறு போர் போட்டோம். போர் போட்டதில் இப்போ 1200 1500 அடி வரைக்கும் நிலத்தடி நீர் மட்டும் போயிடுச்சு. அது திருப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தண்ணியே கிடைக்காது. பூமியில இருந்து தண்ணீரை உறிஞ்சி எடுக்கிற போருக்கு நிகரா இயற்கை நமக்கு கொடுத்தது தென்னை. பிள்ளைய பெத்தா கண்ணீரு, தென்னைய பெத்தா இளநீருன்னு சொல்ற அளவுக்கு தென்னைய பிள்ளையாவே பார்த்தாங்க நம்ம மக்கள். போர்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடியே நிலத்தடியில இருந்து தண்ணீரை உறிஞ்செடுத்து தன்னோட தாகத்தையும் தீர்த்துக்கிட்டு நம்ம தாகத்தையும் தீர்த்துச்சு. ஆனா நாம வளர்ச்சிங்கிற பேருல அந்த தென்னங்குழந்தைக்கு நஞ்சத்தான் கொடுத்துருக்கோம். இது 7 வருஷமா வந்துட்டு இருக்குமா, ஒரே கலராக அப்படியே இந்த பெப்சி எப்படி இருக்குது அதே மாதிரி தான் வருது. 7 வருஷமும் ஒரே கலராக தான் வருது. இப்படியே போனால் பாலாக போகிறதா மிச்சம். இது இந்த ஏரியாவில் வந்து குடியிருக்கிறதுக்கு உகந்ததாக இல்லைங்கிற சூழ்நிலை தான் உருவாகுது. இது என்ன பேருக்கு தென்னை மரத்துக்கு அப்படியே நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த தேங்காய் எல்லாமே யூஸ் பண்ணுறதுனா கெடுதல் தான் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் வேறு வழி இல்லைங்கிறதுனால பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை. மழை இல்லாத நாட்கள் தன் பூமியில வாழ்ற உயிரினங்களுக்காக பூமி அன்னை தன் மார்புகளில் தேக்கி வைக்கிறது தான் நிலத்தடி நீர். மனிதர்களும் அந்த கூற்ற உணர்ந்துதான் ஊற்று கிணறுன்னு நிலத்தடி நீரை பயன்படுத்தினாங்க. நமக்கு நிலம் சேமிச்சு வச்சத ராக்கெட் தயாரிக்கிற வல்லரசுகள் தங்களோட தண்ணீரை சேமிக்க அந்நிய செலவாணி நோட்டுகளை காமிச்சு நம்ம காலுக்கடியிலிருந்து ஆயிரக்கணக்கான லிட்டர்ல மறை நீரை களவாடிட்டு போறாங்க. விளைவுல கிணத்து நீரும் நஞ்சாகி போச்சு. இப்படி ஏமாந்தவங்களுக்கு வரன் கொடுப்பாங்களான்னு நாம கேட்டா நடைமுறையிலையும் அப்படியான பிரச்சனையை பார்க்க முடியுது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 வயசுலயே கர்ப்பப்பையில் பிரச்சனை வந்துடுது, தைராய்டு வந்துடுது, மலட்டுத்தன்மை அதிகமாகிட்டு இருக்குது. அத்தனை நாசமாக போச்சு. இன்றைக்கி வந்து இந்த பகுதியில் பெருந்துறை ஒன்றியம், சென்னிமலை ஒன்றியம் 2 ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா சிப்காட்னால நீங்கள் இப்போ வாயை திறந்தால் சிப்காட் கெட்டு போச்சு அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு கல்யாணம் வைக்கணும்னா கூட பெரிய சிரமங்க. பொண்ணு கொடுக்குறதுக்கு யோசிக்கிறாங்க, பொல்யூஷன் இல்லாத ஏரியாவில் பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு. பசங்களை கல்யாணம் வைக்கிறது ரொம்ப சிரமம். பிள்ளைகளை வேற ஊர் கட்டி கொடுத்துட்றாங்க. பசங்களை கல்யாணம் வைக்கிறது ரொம்ப சிரமம். அதனால் குழந்தையில பார்த்தீங்கன்னா ரத்தமும் உற்பத்தி ஆகாத ஒரு வியாதி. டாக்டர்கிட்ட போனால், இந்த பகுதி மக்கள் போனால் டாக்டரும் விரல வாய் மேலே வைக்க வேண்டியது, என்ன வியாதியாக இருக்குன்னு அவரே யோசிச்சு சொல்ல வேண்டியதாக இருக்குது. புது புது வியாதிகள் நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமாக வளர்ந்துட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு எங்களுக்கு தெரியல. எங்கோ உள்ள ஒரு நாட்டோட தேவைக்காக இங்க ஆடைகளை உற்பத்தி பண்றோம், தோலை 18 செருப்பு உற்பத்தி பண்றோம், காரை உற்பத்தி பண்றோம். உலகத்தோட புற அழக கூட்ட நம்மோட உண்மையான அழக இழந்துட்டு வர்றோம். கிராமத்துல நகரத்துக்கு வந்து நாகரீகம் அடைஞ்சோம்னா நீர் கூட பாதுகாக்க தெரியல, இதுக்கு பேரா நாகரீகம்னு இயற்கை நம்மை பார்த்து கேக்குது. எங்கேயாவது கிராமத்துல நடக்கிறத வச்சு பொதுமைப்படுத்த முடியுமா? முடியும்னு தான் தோணுது. சென்னை தமிழகத்தோட இதயம்னு சொல்லலாம். அந்த சென்னையில தண்டையார்பேட்டையில கிடைக்கிற தண்ணீரில் ஆடைய துவச்சு போட்டா தோல் நோய்கள் வருதுன்னு மக்கள் சொல்லுறாங்க. ஆனாலும் என்ன செய்யறது, துவச்சுத்தானே ஆகணும். தண்ணி அடிக்கும்போது நல்லா இருக்கும், ஃபுல்லாக அப்படியே சோப்பு நுரை எப்படி வருமா வந்தோம். ஆனால் அது அடிச்சும் போதே நம்மளால ஸ்மெல் பண்ணவே முடியாது. அந்த ஸ்மெல் அப்படியே விட்டுட்டே ஓடிடலாமான்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அந்த தண்ணி. பாத்ரூம் கூட ஊற்ற முடியாது அந்த தண்ணியை. குளிச்சா ஸ்கின் அலர்ஜி ஏதாச்சும் எங்களுக்கு ஏற்படுது. சரி குளிக்க தான் முடியலனாலும் பாத்ரூமுக்கு வந்தாலும் எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் தான் செலவு பண்ணோம். இந்த தண்ணி யூஸ் பண்ணிட்டு நாங்கள் அதை க்ளீன் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாம் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக எல்லாருக்கும் அப்படி இருந்துச்சுன்னு, எங்கள் தெரு ஃபுல்லாக எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது.
இது அடிக்கிறதுக்கு அடிக்கிறோம், தண்ணி வந்தால் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இப்படி வரும்போது எங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்குது அந்த தண்ணியை யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு. குடிக்கவே தண்ணி இல்ல, கொப்பளிக்க பன்னீர் கேக்குதான்னு நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க. ஆறும் குளங்களும் காணாமல் போயிட்டு வர்ற காலத்துல தண்ணீர் எங்கே கிடைக்கும்னு இன்னைக்கு ஒரு குழந்தைகிட்ட கேட்டா கடையில கிடைக்கும், பாட்டில்ல அடைச்சு வச்சிருப்பாங்கன்னு தான் சொல்லக்கூடும். காரணம் என்ன? ஆத்துலையோ குளத்துலையோ கிடைக்கும்னு குழந்தைங்க நம்புற மாதிரி இன்னைக்கு நிலைமை இல்லை. அப்படின்னா என்ன, தண்ணீர் பஞ்சம் வந்துடுச்சா? தண்ணீர் காணாம போயிடுச்சா? இனி நாம் இந்த தண்ணீர் பஞ்சத்துல இருந்து மீள முடியாதா? தண்ணீருக்காக போர்னு சிலர் சொல்றது நிதர்சனமாகிடுமா? தண்ணிங்கிறது என்ன? தாகம் தீர்க்கிற ஒரு திரவம்னு நாம சொல்லுறோம். ஆனா அப்படி இல்லை. தண்ணீர் ஒரு விற்பனை பண்டம்னு 1992 வருஷம் அயர்லாந்து தலைநகர் டப்ளின்ல ஐநா மாநாடு சொல்லிச்சு. இந்த செய்தி நம்ம கிராமப்புறங்களுக்கு போய் சேர்ந்திருக்காது. அப்படியே சேர்ந்திருந்தாலும் குடிக்கிற தண்ணிக்கு காசா, அநியாயம் பாயுதுன்னு நம்ம ஊர் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க அனுபவங்கள்ல ஏராளமான நீர்நிலைகளை பயன்படுத்தி இருப்பாங்க. இப்போ லார்ஜர் சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியான்னு நம்ம எடுத்து பேசினோம்னாலே ஒரு 300க்கும் மேற்பட்ட ஏரிகள் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பாலார் தொடங்கி மேலே கொசஸ்தலையார் வரைக்கும் நதிகளும் இருக்குது. நடுவில் சதுப்பு நில காடு பகுதிகளும் இருக்குது. ஸோ இத்தனை நீர் ஆதாரங்கள் இருந்தும் ஒரு வறட்சியை எதிர்நோக்கக்கூடிய ஒரு நகரமாக நம்ம அப்பப்போ இருக்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். பல இடங்களில் வந்து ஐடி காரிடார் வந்து சேங்ஷன் ஆகி வந்திருக்குங்கிறப்போ இதெல்லாம் வந்து எங்கே வந்திருக்குன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பின்னாடி நோக்கி நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா சதுப்பு நில காடுகள் இருந்த இடத்துல தான் இதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. இது வந்து எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு தேவை, வீடுகள் கட்டணும், அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நீர்நிலைகளில் தான் அதை கட்டணுமா அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம முன்வைக்கிறோம். கிராமத்தோட இறுகின தன்மை ஆங்கிலேயர்கள் காலத்துல இருந்து நகரம் அறிமுகப்படுத்தின சுதந்திர காற்று இந்திய கிராம அமைப்புக்கு பெரிய அச்சுறுத்தலா மாறுச்சு. சுதந்திர இந்தியா தன்னோட வளர்ச்சிக்கு விவசாயத்தை நம்புறதுக்கு பதிலா நகரத்தை பிரதானமா நம்ப தொடங்குச்சு. கிராமத்தை ஜனநாயகப்படுத்தி மேம்படுத்துறதுக்கு பதிலா நகரமே உயர்வானதுங்கிற கருத்தை தன்னோட பொருளாதார கொள்கைகள் விளைவா விதைச்சது. இதன் விளைவா கிராமங்களை முதியோர் இல்லமா மாத்துற அளவுக்கு பெரும் கூட்டம் நகரத்தை நோக்கி இடம்பெயர தொடங்கிடுச்சு. நகரத்தோட தேவைக்காக கிராமம் அதிதீவிரமா சுரண்டப்பட்டுச்சு. ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 120 லிட்டரு அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஒரு குடும்பத்தில் ஆவரேஜ் 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 500 லிட்டர் தேவை. இப்போ விரிவாக்கம்னு இப்போ கட்டுமானம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த தண்ணி எவ்வளோ வீடுகள் இருக்குதோ நீங்கள் அதுக்கு மல்டிப்ளை பண்ணி 500 லிட்டருன்னா 5000 வீடு இருந்துன்னா எவ்வளோ தேவைன்னு பாருங்கள். குடும்பங்கள் பெருக பெருக ரெஸ்டாரண்ட்ஸ் வரும், ஸ்கூல் வரும், அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸும் வரும். அங்கேயும் தண்ணி தேவை இருக்கும். இப்படி நிலத்தடி நீரை உறிஞ்சு நமக்கு விலைக்கு விற்கிறாங்களேன்னு நம்ம கிராமத்து திண்ணை எத்தனை பேருக்கு தாகம் தீர்த்திருக்கும்னு கேள்வி கேட்காத நகரத்து ஜனங்க சென்னையில கேன் வாட்டர் வேண்டி நடத்தின போராட்டம் நிலைமையோட தீவிரத்தை சொல்றதா இருக்கும். சந்தையில இந்த அளவுக்கு தேவை இருக்கும்போது ஒரு கை பார்த்திடலாம்னு லாபம் பார்க்க தண்ணீர் திருடர்கள் இறங்கிடுறாங்க. சென்னை மாதிரியான நகரத்தோட தேவைக்காக அண்டை கிராமங்கள் சுரண்டப்படுதுன்னா தமிழகம் முழுக்க கதை ஒரே மாதிரி தான் இருக்குது. தண்ணி புக் பண்ண வாட்டர் புக் பண்ணோம். பெரிய வண்டியை டீட்டெயில் கேட்கணும், எவ்வளோ ரேட்டு? நல்ல தண்ணி தான். அப்படியா? இது எவ்வளோண்ணா இந்த வண்டிக்கு? எவ்வளோ ஒரு டேங்கா? நல்ல தண்ணியா? இது வீட்டிலேருந்து எடுக்கிறதா? கப்பை தண்ணியா? நல்ல தண்ணி தான் வேணும்ண்ணா. பெரிய வண்டி எவ்வளவு? சின்ன வண்டி 600. ஊரே தண்ணீர் இல்லாம தவிக்கிறப்போ பிணம் போறப்ப நெத்தியில வைக்கிற எட்டனா காசு திருடுற மாதிரியான தண்ணீர் விற்கிறது அறம் மீறின செயலா பார்க்கப்படல. அறமும் காலத்துக்கு ஏற்ப மாறி இருக்குதோ என்னவோ. அரசுதான் மெட்ரோல தண்ணீர் விநியோகம் பண்ணுதே, மக்கள் ஏன் அதை பயன்படுத்த கூடாதுங்கிற கேள்வி நியாயம் போல படலாம். ஆனா மக்கள் தண்ணீர் குடிச்சு தற்கொலை பண்ணிக்க முடியாதே.
தியேட்டருக்கு போனா தண்ணி விலைக்குத்தான். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஹோட்டல், எங்க வேணா போங்க, விலைக்குத்தான். ஊரெல்லாம் தண்ணி அசுத்தமா இருக்கும்போது நல்ல தண்ணிக்கு காசு கொடுத்துதான் வாங்கணுங்கிற மனநிலை மக்களுக்கும் வந்துடுச்சு. தண்ணீர் பாக்கெட், வாட்டர் பாட்டில், கேன் வாட்டர்னு பரவி நிற்கிற இந்த சந்தையோட அளவு விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்குது. ஊரே நல்ல தண்ணி கிடைக்காம பஞ்சத்துல கிடக்கும்போது இந்த விற்பனையாளர்களுக்கு மட்டும் தண்ணீர் எங்க இருந்து கிடைக்குது? நகர்ப்புற தேவைகளுக்காக கிராமப்புறங்கள்ல இருந்து உறிஞ்சப்படுற இந்த தண்ணீர் கொடுக்கிற நிவாரணம் நமக்கு நிரந்தர நிவாரணம் போல தெரியுது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தண்ணீர் மாதிரிகளை எடுத்து ஆய்வுக்குட்படுத்தி இருந்தோம். அந்த ஆய்வின் முடிவு அதிர்ச்சிகரமானவையாக இருந்தது. இந்தியன் ஸ்டாண்டர்ட் 10,500 படி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி அதனுடைய முடிவுகள் வந்து இப்போது என் கையில் வந்திருக்கு. இப்போ மயிலாப்பூரில் எடுக்கப்பட்ட சாம்பிள் என்ன ஆகுது அப்படின்னா, டோட்டல் ஹார்ட்னஸ் அண்ட் அல்கலினிட்டி, இந்த 2 பேராமீட்டரில் இது வந்து ஃபெயில் ஆகுது என்ற என்ன அர்த்தத்தில் அப்படின்னா, அனுமதிக்கப்பட்ட அளவை விட இதனுடைய அளவு வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி அதிகமான என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பைப் லைனில் உள்ள இரும்பு, அந்த பைப் லைனில் என்ன மெட்டல்ஸ் இருக்கோ அது எல்லாமே கரைய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த சாம்பிளில் இது அதிகமாக இருக்குன்னா கரோசிவ் நேச்சர் உடையது. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பல்லாவரம் சாம்பிளில் நமக்கு இதில் என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னா, குளோரைடு அதிகமாக இருக்குது. குளோரைடு ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா, இட் மே பி கம் ஃப்ரம் செப்டிக் டேங்க் அல்லது சால்ட்டி வாட்டராக இருந்தால் கூட குளோரைடு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம நிலத்தடி நீரில் கலந்துருக்கிறதால குளோரைடு வந்து அதிகமாக இருக்கும். குளோரைடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. 250 mg வரைக்கும் அலோவபிள். ஆனால் இது வந்து 450 mg இதில் கலந்துருக்கு. குளோரைடு, டோட்டல் டிசால்வ் சாலிட், அல்கலினிட்டி அண்ட் ஹார்ட்னஸ், இது எல்லாமே இதில் வந்து அதிகமாக இருக்குது. இன்னொரு சாம்பிள்லையும் கிட்டத்தட்ட இதே பேராமீட்டர், அல்கலினிட்டி, டோட்டல் டிசால்வ் சாலிட் அண்ட் கால்சியம், இது எல்லாமே அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக இருக்குது. இந்த சாம்பிள்லையும் ஹசார்டஸ் எலமெண்ட் எதுவும் அதிகமாக கிடையாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நைட்ரேட் நம்ம வாட்டரில் அதிகமாக இருக்குது அப்படின்னா இது என்ன ஆகும்னா, தண்ணியில் உள்ள ஆக்சிஜன் லெவலை வந்து ரொம்ப குறைக்கும். ஸோ இதை வந்து ஒரு கர்ப்பிணி பெண் இதை சாப்பிட்றாங்கன்னா உள்ள இன்ஃபேண்ட்டோட ஆக்சிஜன் லெவலை வந்து கம்மி பண்ணும். அது வந்து அவங்களோட உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியும். 6 மாதத்துக்குள்ளே உள்ள குழந்தை வந்து இந்த தண்ணியை குடித்தா அவங்களோட ஆக்சிஜன் லெவலை ரொம்ப கம்மி பண்ணும். ஸோ அது வந்து அவங்களுக்கு கெடுதலை விளைவிக்கக்கூடியது. பள்ளிக்கரணை சாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் டிசால்வ் சாலிட் 500 இருக்க வேண்டிய இடத்துல 700 இருக்குது. அண்ட் டோட்டல் அல்கலினிட்டி 200 mg இருக்க வேண்டிய இடத்துல 344 mg இருக்குது. அம்பத்தூர் சாம்பிள் எடுக்கும்போது, இந்த அம்பத்தூர் சாம்பிளை பற்றி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இந்த சாம்பிளில் ரொம்ப கண்டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு. இதோட கலர், ஆர்டர், டேஸ்ட், டர்பிடிட்டி எதுவுமே வந்து அனுமதிக்கப்பட்ட அளவை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு சாம்பிளில் டர்பிட்னா அந்த கலங்கல் தன்மை இருக்கக்கூடியது, அது வந்து 1 வரைக்கும் இருக்கலாம், 1 NTO வரைக்கும் இருக்கலாம். ஆனால் இந்த சாம்பிளில் 130 NTO இருக்குது. ஸோ 130 தடவை அதிகமாக இருக்குது நம்ம அனுமதிக்கப்பட்ட அளவை விட. இந்த சாம்பிள் கிட்டத்தட்ட அத்தனை பேராமீட்டர்லேயும் நமக்கு வந்து ஃபெயிலாக இருக்குது. ஹசார்டஸ் எலமெண்ட் இருக்குது, மைக்ரோபியல் கண்டாமினேஷன் இருக்குது. ஸோ இந்த வாட்டர் வந்து நேரடியாக நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா இந்த வாட்டர் வந்து உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த வாட்டரில் இருக்குது. ஈரோட்டிலிருந்து கொண்டு வரக்கூடிய தண்ணீரில் நம்ம கிட்டத்தட்ட 41 டெஸ்ட் எடுத்திருக்கோம். 38 கெமிக்கல் பேராமீட்டரும் 3 மைக்ரோபியல் பேராமீட்டரும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தண்ணீருடைய முடிவுகளை பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட அத்தனை பேராமீட்டர்லையுமே இந்த வாட்டர் வந்து ஃபெயிலாக இருக்குது, மோசமாக இருக்குது. அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாகவோ இல்லாமல் இருக்கக்கூடிய தனிமங்கள் வந்து அதில் வந்து இருக்கிறது, நச்சு உலோகங்கள்லாம் அதில் வந்து கலந்துருக்கு. அதே போல் மைக்ரோபியல் கண்டாமினேஷனும் இந்த தண்ணீரில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது முழுக்க நச்சு விளைவிக்கக்கூடிய தண்ணீராக வந்து இந்த ஈரோடு வாட்டர் இருக்குது. ஸோ இந்த நச்சு உலோகங்கள் இருக்கிறதால நமக்கு வந்து கேன்சர் உண்டாகக்கூடிய தன்மையை வந்து விளைவிக்கக்கூடியது, கார்சினோஜெனிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
அந்த தன்மை வந்து இருக்கும். இன்னும் பிற கெடுதல் விளைவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இந்த உலோகங்களால் நமக்கு வந்து இருக்குது. ஸோ மற்ற தண்ணீரை கம்பேர் பண்ணும்போது இந்த தண்ணீர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த தண்ணீரை கொடுக்கிற அரசுக்கு தன்னோட பொறுப்பு தெரியுமா இல்லையான்னு நாம கேட்கலாம். ஆனா தண்ணீர் விநியோகங்கிற பொறுப்புல இருந்து அரசை விடுவிச்சுக்கணுங்கிற உலக வங்கியோட அழுத்தத்தை நம்ம நாட்டு அரசாங்கங்களால எதிர்கொள்ள முடியலங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை தெரிஞ்சோ தெரியாமலோ மக்கள் நிரந்தர உண்மைன்னு நம்ப தொடங்கிட்டாங்க. நம்ம நாட்டு தண்ணீரை பண்டமாக்குறதன் மூலமா மேலை நாடுகளுக்கு என்ன கிடைக்க போகுது? மறை நீர்தான். பின்னலாடை தொழிற்சாலைகள்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ தண்ணி இருக்குன்னு நீங்கள் எப்போ யோசனை பண்ணியிருக்கீங்களா? ஒரு நாளைக்கு 80 மில்லியன் லிட்டர் 8 கோடி லிட்டர்னால் நீங்கள் எத்தனை கோடி லிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? அந்த தண்ணி எங்கேருந்து வருது? அதனுடைய பாதிப்பு என்ன? அதனுடைய பாதிப்பின் விளைவு தான் நீங்கள் 25,000 கோடி நீங்கள் அந்நிய செலவினை ஏற்றுறீங்க. இது தேவையா? இல்லை இது தேவைன்னா இது எப்படி சஸ்டைனபிள் ஆக்குறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. பேண்ட் ஷர்ட் உற்பத்தி பண்ணாலும், ஒரு சேலை உற்பத்தி பண்ணாலும், ஒரு டிவி உற்பத்தி பண்ணாலும், நீங்கள் என்ன உற்பத்தி பண்ணாலும் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு, தண்ணீர் வரலாறு இருக்குங்கிறத நம்ம மறக்க வேண்டாம். பூதக்கதை சொல்லி பூச்சாண்டி காண்பிக்கிற மாதிரி தோணலாம். ஆனா உண்மை அதை விட பயங்கரமாத்தான் இருக்குது. ஏற்கனவே இந்திய அரசு செஞ்சிருக்கிற காட்ஸ் ஒப்பந்தப்படி தண்ணீரை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கும் வாய்ப்பு ஏற்படுத்துது. அது இப்போதைக்கு மறைநீரா போகுது. பின்னாடி பாட்டில்கள்ல பறக்கக்கூடும். எதிர்ப்பு தெரிவிக்கும் பட்சத்துல போர் கூட மூழும் வாய்ப்புண்டு. சமீபத்துல கர்நாடகத்துல நடந்த வன்முறைகள் இதுக்கு உதாரணம். உலகத்துல போர்கள் நடக்கிறப்போ நீர்நிலைகள் குறிப்பா டார்கெட் செய்யப்படுது. 1991ஆம் ஆண்டு வளைகுடா போர்கள் நடந்தப்பவும் சரி, ஈராக் போரின் போதும் சரி, 1999ஆம் ஆண்டு நேட்டோ படைகள் வீசிய குண்டுகள் யூகோஸ்லோவிய நீர்நிலைகளை மாசுபடுத்துச்சு. சாதாரணமா ஒரு 30 வருஷத்துல ஒரு வாரத்துக்கு யார் குளிக்கிறானோ அவன் தான் பெரிய லக்ஸூரியஸ் லைஃப் லீட் பண்றான்ற ஒரு நிலைமை உருவாகும். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு சீரியஸான விஷயம் நம்ம எல்லாரும் மறந்துடுறோம். தண்ணிக்கோசரம் பெரிய யுத்தமே நடக்கும். இன்றைக்கே பக்கத்து அண்டை மாநிலமாக இருக்கிற கர்நாடகமாக இருந்தாலும், ஆந்திராவாக இருந்தாலும், கேரளாவாக இருந்தாலும் நம்ம தண்ணிக்கு டெய்லி அங்கே தண்ணியை தடுத்துட்டான், இங்கே தண்ணியை தடுத்துட்டான். அவர் என்ன சொல்கிறாரு, கர்நாடகா மாநில முதலமைச்சர், நாங்கள் குடிக்கிறதுக்கே எங்களுக்கு தண்ணி இல்லை, நாங்கள் எங்கே உங்களுக்கு விவசாயத்தை கொடுக்குறது? என்னதான் செய்கிறது? இவ்வளோ அரசியல், இவ்வளோ பின்விளைவு, முழுக்க மாசுபட்ட பிறகு என்ன செய்யறது? கண்டிப்பாக மீட்கலாம். அதுக்கு முதல் படி தண்ணீர் தர வேண்டியது அரசோட கடமைன்னு உணர்றது தான். நாடு வளருது, ஜிடிபி வளருது, நவீனம் பரவுதுன்னு கைகட்டி வேடிக்கை பார்க்கறதுக்கு பதிலா இயற்கைங்கிற அன்னை மடியோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு அரசாங்கத்தோட தண்ணீர் தொடர்பான கொள்கைகளை மாற்ற முயற்சி செய்யறது தான் இறுதிப்படி. நகர்வோமா?